Hello everyone, welcome to WB Institution. So in the video TNPSC-AE Analog and Digital Communication previous year questions வந்து discussion பண்ணிருக்கோம். So previous section TRB 2012 கான 22 questions discuss பண்ணோம். So today section வந்து பாத்தீங்கன்னா so TRB 2016 so 16ல கேட்ட questions எல்லாமே நம்ம discuss பண்ணலாம். Okay, so based on analog and digital communication systems. Okay, so first question, double spotting in super heterodyne receiver is caused by. So we know that super heterodyne receivers in the topic with you. So double spotting அப்படிங்கிறது so when according to in tuned AM receiver. Okay, so AM receiver வந்து so AM நம்ம டியூன் பண்றப்ப நமக்கு வந்து two spots வந்து நமக்கு வந்து occur ஆனிச்சுனா two spots of the two dia. Okay, so that is called a double spotting. So this spot is called a double spotting in super heterodyne receiver. So எதனால வருது அப்படின்னா is caused by the poor front end rejection. Okay, so four options கொடுத்திருப்பாங்க. அதுல option A தான் வந்து correct answer. Poor front end rejection. Okay, so இதனால வந்து double spotting அப்படிங்கிறது அதாவது in super heterodyne receiver. Okay, option A correct answer. Next question, transponders are. So transponders அப்படிங்கிறது we know that this is the direct question. We know that நம்மளுக்கு தெரியும். So transmitter and receiver combination in a satellite. Satellite இருக்கு அப்படின்னா so அதில் transmitter இருக்கும் and also receiver இருக்கும். So option B தான் வந்து correct answer. Okay, so transmitter and receiver combination in satellite. So next question, expensive tracking equipment is not required for. So இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ஜியோசிங்க்ரனஸ் சேட்டலைட் இருக்கு இல்லையா, ஸோ ஜியோ சேட்டலைட்ஸ். ஸோ அது வந்து ஃப்ரம் எர்த் டு ஆர்பிட் ஸோ டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரம் எர்த்லேருந்து 36 கிலோமீட்டர் வந்து நம்மளுக்கு வந்து அதோட டிஸ்டன்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா, ஸோ ஃப்ரம் எர்த் டு சேட்டலைட் ஜியோசிங்க்ரனஸ் சேட்டலைட். ஸோ இதுக்கு வந்து நமக்கு ஒரு எக்ஸ்பென்சிவ் ட்ராக்கிங் எக்யூப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ட்ராக்கிங் எக்யூப்மெண்ட் வந்து தேவைப்படாது. ஓகேவா, இட்ஸ் நாட் ரெக்வயர்ஸ். ஸோ அதில் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ ஜியோ சிங்க்ரனஸ் எர்த் ஆர்பிட் சேட்டலைட்ஸ், ஜியோ சேட்டலைட்ஸ், தட் மீன்ஸ் ஜியோ சேட்டலைட்ஸ், ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகே, and next question, so in binary PCM systems the output of the signal to noise ratio SNR is held to minimum 40 dB and determine number of required levels. So என்ன வந்து கேட்டிருக்காங்க, ஓகேவா, number of required levels வந்து கேட்டிருக்காங்க. ஸோ in binary PCM ஓட output SNR ஓட வேல்யூ வந்து 40 dB அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ we know that நம்மளுக்கு வந்து ஃபார்முலா தெரியும். ஸோ 48th question, so SNR is equal to 1.7 plus 6n. Okay, so this is a formula for in pulse code modulation in the system. Okay, wow. So SNR oda pulse code modulation formula. So நமக்கு SNR oda value தெரியும் 40 dB. Okay, so equal to 1.7 plus 6n. So for 1.6n இது வந்து நம்ம simplification பண்ணணும். So simplification பண்ணோம் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு என்ன வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக நம்மளுக்கு 68 பாயிண்ட், ஸோ 6 பாயிண்ட் சம்திங் வரும். ஸோ இப்போ எண் வந்து பார்த்தீங்கன்னா 6. ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறப்ப நமக்கு என்னோட வேல்யூ 6ன்னு கிடைக்கும். ஸோ அப்ராக்சிமேட்டாக கிடைக்கும். ஸோ இப்போ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். And next question, the distortion due to aperture effect is can be correct by. Okay, so first of all we know that நம்மளுக்கு தெரியணும். So aperture effect, what is the aperture effect? So aperture effect அப்படிங்கிறது for example in a flat tap sampling, method, so this is a frequency. ஓகே, ஸோ ஃப்ளாட் டாப் சாம்பிளிங் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு வந்து நார்மலாக வந்து ஃப்ரீக்வன்சி வந்து டியூன் ஆகிட்டே இருக்கும் போது, ஓகே, ஸோ சிக்னல் வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும் போது
ஸோ ஃப்ரீக்வன்சி நம்மளுக்கு டிகிரீஸ் ஆகிறப்ப அதோட ஆம்ப்ளிடியூட் வந்து ஃப்ரீக்வன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகுறப்ப ஆம்ப்ளிடியூட் வந்து டிக்ரீஸ் ஆயிடுச்சு, தட் மீன்ஸ் டிஸ்டார்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா தட் எஃபெக்ட் இஸ் கால்டு அபர்ச்சர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ டியூ டு ஹை ஃப்ரீக்வன்சி காம்போனன்ட். ஓகே, ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி ஆனது ஃப்ரீக்வன்சி கேன் கெட்ஸ் ஹை ஃப்ரீக்வன்சி கெட்ஸ் இன் டிவைஸ். ஓகே, ஸோ ஹை ஃப்ரீக்வன்சி அக்கற இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் அ அபர்ச்சர் எஃபெக்ட். ஓகேவா? ஸோ இந்த அபர்ச்சர் எஃபெக்டை அந்த அபர்ச்சர் எஃபெக்ட் அந்த ஆம்ப்ளிடியூட் டிஸ்டார்ஷனால அபர்ச்சர் எஃபெக்ட் வந்து அக்கர் ஆகுது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நார்மலாக நமக்கு சிக்னலில் இருக்கக்கூடிய ஹை ஃப்ரீக்வன்சி காம்போனன்ட்ஸ், ஸோ சிக்னலில் இருக்கக்கூடிய ஹை ஃப்ரீக்வன்சி காம்போனன்ட்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக நார்மலாக எல்லா டிவைஸ்லையும் பார்த்தீங்கன்னா பேசிக்காக லோ பாஸ் ஃபில்டர் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகேவா? ஸோ மோரெவர் டிவைஸில் வந்து நமக்கு ஈக்குவலைசர் ப்ளஸ் LPF லோ பாஸ் ஃபில்டர் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ பேசிக்காக ஈக்குவலைசர் வந்து நம்மளுக்கு நாய்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது கம்பேர் பண்ணுறப்ப நமக்கு வந்து மோர் ப்ரிஃபரன்ஸ் டு, ஸோ எதுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுப்பாங்க அப்படின்னா லோ பாஸ் ஃபில்டர். ஹை ஃப்ரீக்வன்சி காம்போனன்ட்ஸை ரிமூவ் பண்ணுறதுல நமக்கு மோர் ப்ரிஃபரன்ஸை வந்து லோ பாஸ் ஃபில்டருக்கு தான் நம்ம வந்து கொடுப்போம். ஓகேவா? ஸோ நமக்கு ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகிறப்ப நம்ம ஆம்ப்ளிடியூட் டிஸ்டார்ஷன் நடக்குது. ஸோ அதனால நமக்கு அந்த சிக்னலில் எப்போ நடக்கும் அப்படின்னா அந்த சிக்னலில் வந்து ஹை ஃப்ரீக்வன்சி காம்போனன்ட், ஸோ அதனால நம்மளுக்கு அப்பர்ச்சர் எஃபெக்ட் வந்து அக்கர் ஆகும். ஓகே, ஸோ இந்த ஹை ஃப்ரீக்வன்சி காம்போனண்ட்டை ரிமூவ் பண்ணணும். ஸோ இதை எதை யூஸ் பண்ணி அப்படின்னா லோ பாஸ் ஃபில்டரை யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ லோ பாஸ் ஃபில்டர் தான் ஆன்சர். ஓகே, and next question, 15th question, disadvantage of PCM. So pulse code modulation disadvantage. So this is a direct question and most important question. So அதிகமா வந்து கேட்டிருக்காங்க. Disadvantage of PCM is high bandwidth. Option B தான் வந்து correct answer, high bandwidth. Okay, and next question, a broadcast radio transmitter radiates 5 kilowatts when modulation percentage வந்து பாத்தீங்கன்னா 80% கொடுத்திருக்காங்க. How much of this carried power? ஸோ இந்த கொஸ்டின்ல நம்மளுக்கு கேரிட் பவர் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு பிடி அதாவது பிசி தான் வந்து கேட்டது. ஸோ டிரான்ஸ்மிட்டர் பவர் வந்து கொடுத்துருக்காங்க எவ்வளோ அப்படின்னா 5 kilowatts. 5 kilowatts, that means 5 into 10 to the power 3 watts. ஸோ இதோட மாடுலேஷன் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ MA is equal to 80%, that is a 0.8. ஓகே, ஸோ 80%னா ஸோ பாயிண்ட் சம்திங் வரும்போது 0.8 கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ we know that நம்மளுக்கு கேரியர் பவர் ஃபார்முலா வந்து கேரியர் வந்து கேட்டிருக்காங்க, பவர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு டிரான்ஸ்மிட்டட் பவர் ஃபார்முலா தெரியும். ஸோ என்ன அப்படின்னா PT is equal to PC into 1 plus MA squared by 2. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலாவில் நமக்கு கொடுத்துருக்க வேல்யூஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு கன்க்ளூட் பண்ணிடலாம். ஸோ கேரியர் பவரோட வேல்யூ வந்து கிடைச்சிரும். ஸோ இப்போ நம்மளுக்கு டிரான்ஸ்மிட்டட் பவர் வேல்யூ தெரியும் 5 into 10 to the power 3. ஸோ பிசி தான் வேணும். ஸோ 1 ப்ளஸ், ஸோ மாடுலேஷன் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 0.8 இல்லையா? ஸோ அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம், ஸ்கொயர் டிவைட் பை 2. ஸோ நம்மளுக்கு பிசி தான் வேணும். ஓகேவா? ஸோ நம்ம இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறப்ப நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா பிசி இஸ் ஈக்குவல் டு 6.6 kilowatts வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ பிசி வந்து 6.6. ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ 3.6 kilowatts. ஓகே, ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். So next question பாருங்க, a signal contains components at the 400 Hz and 2400 Hz. Okay, so ரெண்டு frequency கொடுத்திருக்காங்க and signal modulates a carrier frequency 100 Hz. Carrier frequency value 100 Hz. So however after demodulation அப்புறம் நமக்கு 400 Hz வந்து கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதோட சேனல் பேண்ட்வித் வந்து 15 kHz அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் த ரீசன் ஃபார் ஹை ஃப்ரீக்வன்சி டு பி டிடெக்ட் ப்ராப்பர்லி? ஸோ இது வந்து நமக்கு ஹை ஃப்ரீக்வன்சி நமக்கு ரிசீவ் ஆக என்ன ரீசன் அப்படிங்கிறது கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 ஆப்ஷன்ஸ்ல நம்மளுக்கு FM அண்ட் AM அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இது என்ன மாடுலேஷன் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அதோட பேண்ட்வித் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஸ்டின்ல 2 ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க, FS1
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா FS1 400 ஹெர்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். தட் இஸ் FS1 அண்ட் FS2 வந்து 2400 ஹெர்ட்ஸ். ஓகே, ஸோ FS2 இஸ் கன்சிடர்ட் அஸ் தி 2400 ஹெர்ட்ஸ். ஸோ இதோட கேரியர் ஃப்ரீக்வன்சி FC வந்து பார்த்தீங்கன்னா 100 மெகா ஹெர்ட்ஸ் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்து இந்த சிக்னல் காம்பவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த சிக்னலில் ஆஃப்டர் டிமாடுலேஷனுக்கு அப்புறம் நம்மளுக்கு இந்த 2400 ஆனது 400 நம்மளுக்கு கன்வெர்ட் ஆயிடும். ஓகேவா? ஸோ ஆஃப்டர் டிமாடுலேஷன் ப்ராசஸ் ஸோ நமக்கு என்ன ஃப்ரீக்வன்சி கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னா 400 ஹெர்ட்ஸாக நமக்கு ரிசீவ் ஆகுது. ஓகே, ஸோ இதோட பேண்ட்வித் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இஸ் கிவன் தட் பேண்ட்வித் வந்து பார்த்தீங்கன்னா 15 கிலோ ஹெர்ட்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இது என்ன மாடுலேஷன் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம கொஸ்டின்லேயே தெரியுது பாருங்க, 2 ஃப்ரீக்வன்சிஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ FS1 அண்ட் FS2. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் ஹை ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணிக்கிறதுனால ஸோ தட் மாடுலேஷன் இஸ் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன். ஓகே, ஸோ FM. ஓகேவா? ஸோ என்ன மாடுலேஷன்? FM மாடுலேஷன். ஸோ நெக்ஸ்ட் இதோட பேண்ட்வித், அப்போ FM அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டோம். ஸோ FM அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணிட்டோம். ஸோ இப்போ எஃப்எம்மோட பேண்ட்வித் வந்து பார்த்தீங்கன்னா 2FM. ஓகேவா? ஸோ 2FM அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ 2FM அப்படிங்கிறது 2 × 800. ஓகே, ஸோ FM 800 அப்படின்னா FS1 400 அண்ட் FS2 400. ஆஃப்டர் டிமாடலுக்கு அப்புறம் 400 மாறுது. ஸோ FS2 தான் நம்மளுக்கு ஹை ஃப்ரீக்வன்சி. ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்து ஹை ஃப்ரீக்வன்சினால டிமாடலுக்கு அப்புறம் 400 அப்படிங்கிறது கன்வெர்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ அப்போ நமக்கு இன் எஃப்எம்ல வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட்வித்தோட ஃபார்முலா 2FM. ஸோ இப்போ 2FM அப்படிங்கிறப்ப 2 × 800 4800 அப்படிங்கிறது பேண்ட்வித் கிடைக்குது. ஓகேவா? ஸோ 4800 பேண்ட்வித் வந்து நம்மளுக்கு எஃப்எம்ல கிடைக்குது. ஆனால் கொஸ்டின் நம்மளுக்கு என்ன பண்ணுவோம்னா 15 கிலோ ஹெர்ட்ஸ் அப்படிங்கிறத நம்மளுக்கு கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, மாடுலேஷன் யூஸ்ட் இன் எஃப்எம் அண்ட் பேண்ட்வித் வந்து சஃபிஷியண்டாக இருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. And the modulation used in AM and the bandwidth is insufficient. So the AM அப்படிங்கிறது இருக்கிறதுனால so option B வந்து வராது. Okay, so this is the modulation is FM. So the modulation used in FM but pre-emphasis is not used. Okay, so there is a pre-emphasis, that means so high frequency components avoid பண்றதுக்காக so the method வந்து நமக்கு யூஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? so pre-emphasis அப்படிங்கிறது மெத்தட் வந்து நமக்கு யூஸ் பண்ணிருப்பாங்க. so due to high frequency components to avoid the high frequency components. Okay, and a noise. Okay, so அப்ப நமக்கு ஆப்ஷன் C தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகே, so modulation used in FM but pre-emphasis is not used. so pre-emphasis அப்படிங்கிறது நமக்கு இதுல யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. so ஆப்ஷன் C தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகே, so next question. So in 100% AM signal the transmitted power is P, then carrier power will be. So carrier power அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ பிடியோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னா ஸோ டிரான்ஸ்மிட்டட் பவரோட வேல்யூ வந்து P. ஓகே, ஸோ கேரியர் பவர் தான் வந்து என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ மாடுலேஷன் நம்மளுக்கு தெரியும். ஸோ MA is equal to 100%, that is one value. Okay, so for PT is equal to PC into 1 plus MA square by 2. Okay, so P is equal to PC 1 plus 1 by 2, that is P is equal to PC of 3 by 2. so நமக்கு PC தான் வேணும். so அப்ப 2 by 3 P. Okay, this is the answer. PC is equal to 2 by 3 into P. Option A தான் வந்து correct answer. So next question, an antenna having a noise temperature 30 Kelvin கொடுத்திருக்காங்க. So connect to amplifier have a gain வந்து 100 dB is equivalent noise bandwidth வந்து 1.5 megahertz. So the equivalent noise temperature of 270 Kelvin, what is the available output power? Okay, output power தான் கேட்டிருக்காங்க. So PNO. ஓகேவா? So output power தான். So PNO is equal to formula நமக்கு தெரியும், GKB into T plus TE. Okay, so T that means temperature, TE வந்து equivalent temperature. Okay, so for G that means gain. ஓகேவா? so the temperature வந்து பார்த்தீங்கன்னா T is equal to 30 Kelvin கொடுத்துருக்காங்க. and next gain ஓட வேல்யூ வந்து 100 dB கொடுத்துருக்காங்க. ஓகேவா? so G 100 dB அப்படின்னா நமக்கு எப்படி கன்வெர்ட் பண்றது? 10 power 10. ஓகே, so
ஸோ டிபியில் இருக்கிறத நம்ம எப்படி வேல்யூஸ் கொண்டு வரோம்னா 10^10, அதாவது 10 log ஓகே 10. ஸோ இப்படி நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அப்போ வந்து 10^10 வேல்யூ வந்து ஜியோட வேல்யூ கன்சிடர் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதோட பேண்ட்வித் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ பேண்ட்வித் வந்து 1.5 MHz அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஈக்குவலண்ட் நாய்ஸ் டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 270 Kelvin, தட் இஸ் TE 270 Kelvin. ஸோ எல்லா வேல்யூஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இதோட அவுட்புட் பவர் தான் வேணும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ PNO is equal to GKB into T+TE அப்படிங்கிறது that is a formula. ஸோ கெயினோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். ஸோ 100 dBன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 10^10. ஸோ இன்ட்டு K. ஸோ K that means Boltzmann constants. ஸோ Boltzmann constantோட உங்களுக்கு ஃபார்முலா வேல்யூ தெரியும். 1.38 10⁻⁻23. ஸோ தட் இஸ் Boltzmann's constant 1.3 into 38 into 10⁻⁻23. ஸோ நெக்ஸ்ட் பேண்ட்வித் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 MHz அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 1.5 into 10⁻6 MHz. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டீயோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். டெம்பரேச்சர் 30 Kelvin plus TE, that means equivalent temperature, noise temperature. ஸோ இது வந்து 270 Kelvin. ஓகே. ஸோ இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கடைசியாக ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 62.8 சம்திங் வரும். ஓகே. ஸோ 62.5 சம்திங் வரும். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். 62 mu watts. ஓகே. So option B தான் வந்து correct answer. So next question, the quantizing error of a PCM system can be less significant for weak signal by. So we know that நம்மளுக்கு தெரியும். So this is a direct question. So PCM signal system உடைய quantizing error. So இதுல வந்து நம்மளுக்கு A, option A தான் வந்து correct answer. That means the compounding. So compounding means it is the combination of both the compression and expansion. Okay, so that is the compounding. So option A தான் வந்து correct answer. Okay, and next question is an AM transmitter. If unmodulated output current is I0, then modulated current is. So ஒரு AM transmitter இருக்கு. ஓகேவா? ஸோ ஒரு AM transmitter இருக்கு. ஸோ அதோட அவுட்புட் கரண்ட் வந்து I0 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. Then modulated current. This is a direct question formula. Okay, so option B தான் வந்து correct answer. So IC into root of 1 plus m square by 2. Okay, so option B தான் வந்து correct answer. This is a direct question. So next question. So next question பாருங்க. In a broadcasting super heterodyne receiver having no RF amplifier, the loaded of a Q of an antenna capacity circuit. So the input to the mixer is 100. If intermediate frequency வந்து 455 கொடுத்துருக்காங்க. So calculate the image frequency with 25 MHz. Okay, so நம்மளுக்கு image frequency வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நமக்கு இன்டர்மீடியட் ஃப்ரீக்வன்சி, ஸோ IF ஓட வேல்யூ வந்து என்ன அப்படின்னா 455 kHz அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஸோ இதோட Q, அதாவது இந்த Q அப்படிங்கிறது எது மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா லோட் ஆஃப் ஆண்டனா கெப்பாசிட்டி சர்க்யூட். ஓகேவா? ஸோ அது வந்து 100 அப்படிங்கிறது வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு நம்மளுக்கு தெரியும் இமேஜ் ஃப்ரீக்வன்சி. ஸோ FIF, ஸோ இமேஜ் ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு FRF ப்ளஸ் 2FIF. ஓகே, ஸோ FRF ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 25 MHz அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நம்மளுக்கு இமேஜ் ஃப்ரீக்வன்சி தான் வந்து கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இமேஜ் ஃப்ரீக்வன்சி தான் வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக உள்ள ஃபார்முலா. ஓகே, ஸோ பேசிக்காக உள்ள ஃபார்முலா. ஸோ நமக்கு வந்து 2IF வந்து பார்த்தீங்கன்னா 455 kHz அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இங்கே 2IF தான் நம்மளுக்கு ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ அப்போ நமக்கு மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா ஸோ 2FIF இஸ் ஈக்குவல் டு
910 கிலோஹெர்ட்ஸ்ல இருக்கு. ஓகே, ஸோ 910 மெகாஹெர்ட்ஸ். ஓகே, ஸோ இதை நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணோம், கிலோஹெர்ட்ஸ்ல உள்ளதை மெகால கன்வெர்ட் பண்றப்ப நமக்கு பாயிண்ட் சம்திங், ஸோ 0.9. ஓகே, ஸோ 0.910 மெகாஹெர்ட்ஸ். ஓகே, ஸோ இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க 25 + 0.910 மெகாஹெர்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ மெகாஹெர்ட்ஸ். ஓகே, 25 megahertz plus 0.910 megahertz. Okay, so for the image frequency, வந்து நம்ம calculate பண்றப்ப இது simplification பண்ணோம் அப்படின்னா 93.5 megahertz அப்படிங்கிறது ஆன்சர் கிடைக்கும். ஓகே, ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ சிம்பிளிஃபிகேஷன் பண்ணோம் அப்படின்னா 25.9 megahertz அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட் ஆன்சர். 25 பாயிண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 0.910 அப்படிங்கிறத நம்ம கிலோ மெகாஹால் மாற்றும் போது ஸோ 0.9 சம்திங் வரும். ஓகேவா, ஸோ 0.9 அப்போ 25.9. ஓகே, 0.910 மெகாஹெர்ட்ஸ். ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறோம் அப்படின்னா 25.9 மெகாஹெர்ட்ஸ். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட் ஆன்சர். So next question, the noise equivalent bandwidth of low pass filter with TF. So H of F is given by. So this is a direct question. So H of F equation வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். So H of F, that means transfer function. Okay, so the noise equivalent bandwidth of low pass filter. Okay, so இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா B is equal to integral of 0 to infinity modulus of H of F whole square into dF divided by H square of naught. Okay, so option A தான் வந்து correct answer. So bandwidth formula தான் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா, so bandwidth of the low pass filter, noise equivalent bandwidth. And next question, so one more super heterodyne receiver base பண்ணி உங்களுக்கு questions கேட்டிருக்காங்க. So மோஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் ஃப்ரீக்வன்சி என்ன, ஸோ இந்த மாதிரி டேரக்டாக கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இமேஜ் ஃப்ரீக்வன்சி கால்குலேட் பண்ணுறது, ஸோ இல்லை அப்படின்னா இன்டெரக்டாக கூட நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இது சூப்பர் ஹெட்ரோடைன் ரிசீவர். ஸோ இஃப் IF இஸ் 455 kilohertz, so if it is tuned to 1200 kilohertz, the image frequency will be. ஸோ இமேஜ் ஃப்ரீக்வன்சி என்ன கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு இந்த டாபிக் பார்த்தோம் இல்லையா, ஸோ சூப்பர் ஹெட்ரோடைன் ரிசீவர். ஸோ இது வந்து நமக்கு இமேஜ் ஃப்ரீக்வன்சி தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ IF-ஓட வேல்யூ என்ன வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 455 kilohertz. Okay, so 455 kilohertz. So next, if it is tuned to 1200 kilohertz, so the image frequency தான் வந்து கேட்டிருக்காங்க. So RF-ஓட வேல்யூ, that is a radio tune பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு radio frequency, so 1200 kilohertz. So image frequency is equal to, so intermediate frequency ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க 455 kilohertz. Okay, so that is the intermediate frequency. So image frequency formula தெரியும். So RF plus 2 into FIF. Okay, ஓகேவா, ஸோ கேபிட்டல் IF அப்படிங்கிறது that is the intermediate frequency. So image frequency formula தெரியும். So FRF plus 2 into FIF equal to நமக்கு 1200 kilohertz plus, so இங்கே 455 கொடுத்துருக்காங்க, 2 into 455 910 kilohertz. Okay, so the simplification பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2110 kilohertz கிடைக்கும். Okay, so this is the answer. So option B தான் வந்து 2110 kilohertz. Okay, the next question, a source produces 26 symbols with equal probability average information by the source. அதாவது that is a n அப்படிங்கிறது number of bits. Okay, so n is equal to 2 power n. So n, that means the number of bits. So
இது வந்து பார்த்தீங்கன்னா 26 சிம்பிள்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க வித் ஈக்குவல் ப்ராபபிலிட்டி. ஸோ ஆவரேஜ் இன்ஃபர்மேஷன் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இப்போ 4 அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா 2/2 ஓகேவா. ஸோ தட் மீன்ஸ் 8 அப்படின்னா வந்து 2/4 ஓகே. ஸோ 16 வேல்யூ அப்படின்னா 2/4 இல்லையா. ஓகே. ஸோ 2/4 இதுவே வந்து 32 அப்படின்னா வந்து நமக்கு 2/5 64 அப்படின்னா 2/8 சம்திங் வரும் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு சிம்பிள்ஸ் வந்து இந்த மாதிரி ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே. ஸோ நம்பர் ஆஃப் பிட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 26 சிம்பிள்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அந்த 26 அப்படிங்கிறது எது எதுக்கு இடையில வரும். ஸோ 32 இன்ட்டு 16 இன்ட்டு 32 அதுக்கு இடையில வரும் இல்லையா. அப்போனா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 4 அண்டு ஸோ இதில் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 6 பிட்ஸ் பெர் சிம்பிள் கொடுத்துருக்காங்க, 4 பிட்ஸ் பெர் சிம்பிள், 3 பிட்ஸ் பெர் சிம்பிள். ஸோ இன்னொரு ஆப்ஷன்ஸ் வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா 4 அண்டு 8 பிட்ஸ், 4 அண்டு 5 பிட்ஸ் பெர் சிம்பிள்ஸ். ஓகே. ஸோ பிட்வீன் 4 அண்டு ஸோ இந்த 26 சிம்பிள்ஸ் அப்படிங்கிறது ஸோ எது இடையில நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னா 2/4 வந்து பார்த்தீங்கன்னா 16, 2/5 வந்து 32. ஸோ இது ரெண்டுக்கு இடையில வரும். ஸோ இப்போ பிட்வீன் 4 and 5 பிட்ஸ் பெர் சிம்பிள். ஓகே. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகே. And next question, the pre-emphasis is the FM system involves. So we know that நம்மளுக்கு தெரியும் pre-emphasis அப்படிங்கிறது amplitude of a high frequency components of a modulating signal. Okay. So அதாவது நம்ம high frequency components amplitude பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா that method is a pre-emphasis. And to avoid the high frequency components, so avoid பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு pre-emphasis அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க, low pass filter யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா this is the direct question and important question. Okay. So option A தான் வந்து correct answer. Amplitude of a high frequency components of a modulating signal. So next question, the entropy. Okay, next question, the entropy of the message source generating from message with probability 0.5, 0.25, 0.125. Okay. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொஸ்டினில் என்ட்ரோபி அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ என்ட்ரோபி we know that என்ட்ரோபி ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ ப்ராபிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 ப்ராபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ P1ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0.5. ஸோ டெசிமலில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ராக்ஷனில் மாற்றணும். ஸோ 1/2. அண்ட் P2ஓட வேல்யூ வந்து 0.25. ஓகே. ஸோ P2 வந்து பார்த்தீங்கன்னா 1/4. ஸோ நம்மளுக்கு ஃப்ராக்ஷனில் மாற்றுறப்ப 1/4. அண்ட் P3 வந்து 1/8. அண்ட் ஆல்சோ P4 வந்து 0.125 is considered as the 1/8. So we know that entropy formula தெரியும். So h of x is equal to, so h of x is nothing but entropy summation n is equal to I to n. Okay, so infinity is I to n. So pi into log of 1/pi. So this is the entropy formula. So நம்ம வந்து substitute பண்ணிக்கலாம். So equal to summation 1 to 4. So pi அப்படிங்கிறது pi into log 1/pi. Okay. So இதில் நம்ம substitute பண்ண வேண்டியதான். So summation 1 to 4. So pi அப்படிங்கிறது 1/2 into log of 1/pi. So 1/2 plus 1/4 into log of 1 divided by 1/4 plus 1/8 log of 1 divided by 1/8. So plus 1/8 into log of 1 divided by 1/8. Okay. So இப்போ 1/8 ஓட வேல்யூவே வந்து 2 இருக்கு. ஓகேவா. ஸோ 2 டைம் வருது. That is the P3 and P4. ஸோ இப்போ நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த 2 வந்து மேலே வந்துடும். இந்த log 2 பேஸில் வந்து நமக்கு இருக்கும். ஓகேவா. ஸோ log 2 பேஸில் இருக்கும். ஸோ 2 ஓகே ப்ளஸ் 1/4 into log 2. ஸோ இந்த 4 வந்து மேலே வந்துடும். ஸோ இப்போ 4 2/4 2. ஸோ இந்த 2 மறுபடியும் கீழே வந்துருச்சுன்னா 1/8 வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம்.
So plus 2 into 1 by 8 log of 8. Okay, so இப்படி இருக்கு நமக்கு. So the simplification பண்ணோம் அப்படின்னா 1 bits per 1.75 bits per message. Okay, so option B தான் வந்து correct answer. 1.75 bits per message. Okay, so the simplification பண்ணோம்னா 1.75 அப்படிங்கிறது ஆப்ஷன்ல நமக்கு ஆன்சர் வந்து கிடைக்கும். So in the next problems, the autocorrelation function of a random process. So y of t is equal to x of t cos of 2 pi fct plus theta. So x of t, that means stationary process. So theta அப்படிங்கிறது random variable. That is uniformly distribute over the interval கொடுத்திருக்காங்க 0 to 2 pi. So it's given by, this is a direct question. Autocorrelation function கொடுத்திருக்காங்க. Okay வா? So direct question. Okay, so theta is a random variable. So நமக்கு autocorrelation function formula வந்து தெரிஞ்சுக்கணும். Okay, so option A தான் வந்து correct answer. So r of y of tau is equal to rx of tau divided by 2 cos 2 pi fc tau. Okay, so option A தான் வந்து correct answer. This is a direct question. This is also one important one. Okay, so next question, a 10 kilowatts carrier is simultaneously modulated by 2 carrier corresponding to modulation indexes 30 and 40%, the total radiated power. So total radiated power வந்து கேட்டிருக்காங்க. So we know that நமக்கு தெரியும். So PT is equal to PC into 1 plus MA squared by 2. Okay, so this is the formula. So நமக்கு modulation index, that is ரெண்டு வேல்யூ கொடுத்திருக்காங்க. So M1 அப்படிங்கிறது is considered as the 30% is considered as the 0.3 and M2 40% is considered as the 0.4. So இப்போ M ஓட formula நமக்கு தெரியும். So M is equal to M1 plus M2. Okay, so root of M1 plus M2. So இப்போ rootல 0.3 plus 0.4. So root of 0.5. Okay, so modulation index வந்து பார்த்தீங்கன்னா root of 0.5. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு டோட்டல் ரேடியேட்டட் பவர் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கேரியர் பவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ பிசி வந்து 10 கிலோவாட்ஸ். ஓகே, 10 kilowatts. So PT is equal to 10 into 10 to the power 6. Kilo means 3 into 1 plus, so root of 0.52 whole square. So in the root வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆயிரும். ஸோ இந்த சிம்பிளிஃபிகேஷன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1 divided 1 plus 0.52 divided by 2. ஸோ இந்த சிம்பிளிஃபிகேஷன் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து 11.25 kilowatts அப்படிங்கிறது ஆன்சர் கிடைக்கும். 11.25 kilowatts. ஓகே, ஸோ 11.25 ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட் ஆன்சர். So next question, in an amplitude modulated systems, so the total power வந்து பார்த்தீங்கன்னா 600 watts and carrier power is 400 watts. Modulation index MA வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சேம் இந்த ப்ராப்ளம் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து சிம்பிளிஃபிகேஷன் கன்க்ளூட் பண்ணணும். ஸோ இந்த ஆம்ப்ளிட்யூட் மாடுலேட்டட் சிஸ்டம்ஸ் இருக்கு. டோட்டல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட்டட் பவர் வந்து 600 வாட்ஸ் அண்ட் கேரியர் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 400 வாட்ஸ். ஸோ பிசி வந்து 400 வாட்ஸ். மாடுலேஷன் இண்டெக்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ மாடுலேஷன் இண்டெக்ஸ் தட் மீன்ஸ் கன்சிடர்ஸ் தி MA. ஸோ இப்போ 600 வாட்ஸ். ஸோ உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ PT is equal to PC into 1 plus MA square by 2. ஸோ 600 watts is equal to PC ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 400 watts into 1 plus. ஸோ மாடுலேஷன் இண்டெக்ஸ் தான் நமக்கு வேணும். ஸோ MA square by 2. ஓகே, ஸோ இது நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும். ஸோ இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணோம் அப்படின்னா மாடுலேஷன் இண்டெக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ MA is equal to சிம்பிளிஃபிகேஷன்னா 1 அப்படிங்கிறது நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? ஸோ MA வந்து பார்த்தீங்கன்னா 1, மாடுலேஷன் இண்டெக்ஸ் இஸ் 1. ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட் ஆன்சர்.
ஸோ மோரோவர் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி 2016ல் நமக்கு 20 கொஸ்டின்ஸ் வந்து 22 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் கிளியராக வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிருக்கும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதில் ஏதாச்சும் குவரிஸ் 2016 பேஸ் பண்ணி உள்ள அனலாக் அண்ட் டிஜிட்டல் கொஸ்டின்ஸில் வந்து ஏதாச்சும் குவரிஸ் அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.